டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக சம் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் டைமுக்கும் ஒர்க்குக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட்டாக முடிக்கணுன்னா நம்மளுக்கு டைம் இன்டூ எஃபிஷியன்சி. ஓகேவா? இப்போ உங்களை ஒரு ஒர்க்கை முடிக்க சொன்னாங்கன்னா நீங்கள் எவ்வளோ டைம் எடுக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஒர்க்குன்ற கண்டென்ட் கிடைக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் பேசிக் ஃபார்முலா. ஸோ ஏ கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 10 days. ஸோ ஏ வந்து 10 daysல ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும். அதே மாதிரி பி கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் 15 days. ஸோ பி வந்து 15 daysல ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும். ஓகேவா? இப்போது இது ரெண்டுமே சேர்ந்து வேலை செஞ்சால் டோட்டலாக அந்த ஒர்க் வந்து எத்தனை நாளில் முடியும் அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னென்னா 3 தெரியணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் தெரியணும், அப்புறம் எஃபிஷியன்சி, டைம். ஸோ ஒர்க்கை வந்து நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ ஏ வந்து 1 day ஒர்க் என்னன்றது இப்படி தான் கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் எடுக்கணும். அதாவது அதே மாதிரி பியோட 1 day ஒர்க் ஆக்சுவலாக அது 15 days ஒர்க் பண்ணும். ஸோ பி வந்து 1 dayக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணும், 15. ஸோ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் எப்படி எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் வந்து 15க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்னா 30 வரும். ஸோ இதோட டோட்டல் ஒர்க், இந்த எல்சிஎம் எடுத்து வர வேல்யூ தான் டோட்டல் ஒர்க். ஸோ இது வந்து என்னென்னா ஒர்க். ஸோ ஒர்க்கோட ஃபார்முலா என்னென்னா டைம் இன்டூ எஃபிஷியன்சி தானே. ஸோ இங்கே நம்மளுக்கு டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கணும்னா 10ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 30 வரும், 3. 15ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 30 வரும், 2. ஸோ இது என்னது, எஃபிஷியன்சி. இது டைம். ஸோ ஒர்க் ஈக்குவல் டு டைம் இன்டூ எஃபிஷியன்சி. அவ்வளோதான். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் பண்ணால் எத்தனை நாளில் அந்த கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க்கை முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.